வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு காயச்சண்டிகை. காயச்சண்டிகை என்ற பெண் யானை தீ பசி, யானைக்கு எவ்வளோ போட்டாலும் என்ன பண்ண சாப்பிட்டுட்டே இருக்கும். அதுபோல் இந்த அம்மாவுக்கும் அந்த தீராத பசி ஏற்பட்டது. அதற்கு காரணம் என்னன்னா, இவங்க இமயமலையில் வாழ்ந்தவர்கள். அங்கே விந்திய மலையில் உள்ள மக்கள் எப்படின்னா ஒரு சாரார், அதாவது சீவக சிந்தாமணியிலலாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி பறக்கும் தன்மையுடையவர்கள், மந்திரங்கள் கூடு விட்டு கூடு பாயக்கூடியவர்கள், அந்த மாதிரி சக்தி படைத்தவர்கள் அவர்கள். இப்பொழுது அந்த காயச்சண்டிகையும் அவருடைய கணவன் காஞ்சனன் என்கிறவனும் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பறந்தே வராங்க. திருமணம் ஆன உடனே, அதாவது எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வராங்க. எங்கே வராங்க? பொதிகை மலைக்கு வராங்க. குற்றாலமலையில், நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், குற்றாலமலையில் முனிவர்கள் எல்லாம் வாழ்ந்த மலை. முனிவர்களின் அருள் இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த மலைக்கு வராங்க. அங்கே ஒரு முனிவர் அவர் என்ன பண்ணுவார், 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவாராம். அதுவும் பழம் மட்டும்தான் சாப்பிடுவாராம், வேறு எதுவும் சாப்பிட மாட்டாராம். அதுவும் நாவற் பழம் சொல்லிட்டு ஒரே ஒரு பழம், அதுவும் 12 வருஷம் கழித்து தான் அந்த மரத்தில் பழுக்குமா. அந்த பழத்தை என்ன பண்ணுறாரு, அவர் எடுத்துகிட்டு ஒரு தேக்கு இலை இருக்குதானே, தேக்கு இலையில் வச்சுருக்காரு. வச்சுட்டு குளிச்சுட்டு நீராடிட்டு நம்ம அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. போயிட்டு பார்த்தா இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, பொதிகை மலையில் நல்லா இருக்கும், குற்றாலமலையில் குளிர்ச்சியாகவும் இருக்கும். நல்லா குளிச்சுட்டு இவங்களாம் நல்லா ஆடல் பாடல் பாடிட்டு வந்துட்டுருக்காங்க. வந்தவங்க வேகமாக என்ன கீழே இருக்குது இந்த அம்மா கவனிக்கலை, காலால் மிதிச்சிடுறாங்க. காலால் மிதித்ததை யாரும் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. இந்த நேரம் முனிவர் வந்துடுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, என்னுடைய பசி இந்த ஒரு பழத்தால் தான் 12 வருஷம் நான் வாழ்வேன், இப்போ இந்த பழத்தை நீ என்ன பண்ணிட்ட, மிதிச்சிட்ட, அதனால் நீ 12 வருஷம் வரைக்கும் பசியோடு தான் இருக்கணும் அப்படின்ட்டு சாபம் போட்டுறாரு. அதுவும் நீ பறக்கிற சக்தியை இழந்து விடுவாய் என்று என்ன சாபம் போட்டுறாரு. இப்பொழுது இந்த பெண்மணியும் அவருடைய கணவனும் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் ஐயோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சோழர்கள் வாழ்கின்ற அந்த நாட்டில் கொண்டு போய் உன்னை விட்டுறேன், அங்கே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வாரி வாரி வழங்குவாங்க, எல்லோருக்கும் கொடுப்பாங்க, அங்கே கொண்டு உன்னை விட்டுறேன்னு சொல்லிட்டு பறந்தே வராரு. இந்த அம்மாவை எடுத்துக்கிட்டு இங்கே என்ன பண்ணுறாரு, சோழ நாட்டில் விட்டுறாரு. சோழ நாட்டில் விட்டோன்னே அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இந்திர விழா நடக்கும் இங்கே, அந்த சமயத்தில் நான் உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. இப்பொழுது இந்த அம்மா அங்கேயே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ள மக்கள் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், சோழர் காலத்தில் சோழர்கள் என்ன பண்ணுவாங்க, வந்தவர்களுக்கு வாரி வாரி வழங்குவார்களாம். மாமிசம்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்களாம், காய்கறி தான் சாப்பிடுவாங்களாம். அவங்களுடைய இது அந்த மாதிரி நல்ல குணம், நல்லவர்கள். உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்தாலும் அந்த பசி அடங்கவே மாட்டுக்கு. இப்பொழுது அந்த அட்சய பாத்திரம் யார் கையில் இருக்குது, மணிமேகலை கையில் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அட்சய பாத்திரத்தை கையில் வச்சுருக்காங்க. அங்கே காயச்சண்டிகை வராங்க. காயச்சண்டிகை என்ன பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, தீராத பசியாக இருக்குது அப்படின்னோடனே அந்த அம்மா மணிமேகலை சொல்கிறாங்க, இது தீராத பசியை போகக்கூடியது, ஆனால் பத்தினியாக இருக்கிற பெண்மணிகள் தான் முதல்ல தானம் பிச்சை இடணும், இந்த பாத்திரத்தில் இருந்து அப்படின்னு கொடுக்கணும், அதனால் நான் அதை பிச்சை வாங்கணும், அது யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னோடனே அந்த காயச்சண்டிகை அம்மா சொல்கிறாங்க, இதே சோழ நாட்டில் அந்த காலத்தில் நாவலன் தீவுன்னு தான் பேர் அதுக்கு, சோழ நாட்டுக்கு. உடனே இந்த தீவில் ஒரு அம்மா இருக்காங்க, ஆதிரேன்னு. அவங்க ரொம்ப கணவனால் எத்தனையோ முறை கஷ்டப்பட்டு பொறுமையுடனும் அடக்கத்துடனும் இருந்தவங்க. சிதையில் கூட அவங்க எரியலை, அந்த அளவுக்கு அவங்களுடைய பத்தினி தன்மை நிறைந்தவர்கள். அதனால் என்ன பண்ணுங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் பிச்சை கேட்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு அந்த பிச்சை பாத்திரத்தில் ஆதிரை இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட பிச்சை வாங்குறாங்க மணிமேகலை. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை எடுத்து காயச்சண்டிகைக்கு கொடுக்குறாங்க. காயச்சண்டிகை கொடுத்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த யானை தீங்கிறது போயிடுது. அதுக்குள்ளே அந்த 12 வருஷம் கரெக்டாக முடிஞ்சிருது. இப்பொழுது இவங்களுக்கு பறக்கிற சக்தியும் வந்துடுது. பறக்கிற சக்தி வந்த உடனே
இவங்க என்ன பண்ணுறாங்க, மணிமேகலை கிட்ட விடை பெற்று கொண்டு நான் என்னுடைய கணவனை காண செல்கிறேன் என்று இமயமலைக்கு செல்கிறார்கள். பறந்தே செல்கிறார்கள். எப்பொழுதுமே இந்த அம்மாவுக்கு ஒரு அவசரம்தான், கவன சிதைவு. எப்படி முனிவருடைய அந்த இலையில் இருந்த அந்த நாவற்பழத்தை மிதித்தார்களோ அதுபோல் இவங்க பறந்து என்ன பண்ணுறாங்க, வேகமாக போகிறவங்க இமயமலையில் ஒரு வான் உயரத்திற்கு ஒரு கோவில் இருக்குமா, துர்க்கையம்மன் கோவில். அந்த கோவிலுக்கு மேலே யாருமே பறக்கக்கூடாதான், பறவைகளும் பறக்காதான், எதுவுமே பறக்காதான். ஆனால் இவர்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய கணவனை தான் காணணுங்கிற வேகத்தில் போனதுனால அதை தாண்டிட்டாங்க. உடனே அந்த அம்மன் என்ன பண்ணுது, இவங்கள கீழே தள்ளி அங்கேயே அவங்க உயிர் துறந்து விடுகிறார்கள். எதுக்காக இந்த கதைனா, கவனக்குறைவால் கவன சிதறலால் முனிவருடைய சாபமும் கிடைச்சது, துர்க்கையம்மனுடைய சாபமும் கிடைச்சது. இப்பொழுது இவர்களுடைய கணவர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கவலையில் இருக்கிறாரு. அப்போது ஒரு கல் தூண் பேசுதான், உன்னுடைய மனைவி இந்த மாதிரி உன்னை தேடி வந்தாள், வர வழியில் என்ன ஆயிடுச்சு, கவன சிதைவால் அம்மன் துர்க்கை அம்மனுடைய அந்த வானத்துக்கு மேலே பறந்துட்டாங்க, கோபுரத்துக்கு மேலே பறந்துட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு, அந்த சாமி கீழே தள்ளிடுச்சு, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ தான் அவர் என்ன பண்ணாராம், ரொம்ப வேதனை அடைந்தாராம். எப்பொழுதுமே நாம் எந்த காரியத்தை பதறிய காரியம் சிதறி போகும், பதறக்கூடாது. கவனம் என்ன பண்ணும், வேகமாக எதுனாலும் என்ன வேகமாக சென்றாலும் விவேகமாக செல்ல வேண்டும். வண்டியில் செல்லும் போதும் அதே தான். நிறைய பேர் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவர்களும் அப்படி தான் போகிறாங்க, தன்னுடைய வேலையே குறிக்கோள்ன்ட்டு போவாங்க. அப்படிலாம் போகக்கூடாது. வேலை இன்னைக்குன்னா கூட நாளைக்கு கூட நம்ம லீவ் கூட எடுத்துக்கலாம். ஆனால் வாழ்க்கைங்கிறது முடிந்து போகும். நம்மளை நம்பி பிள்ளைங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, கணவன் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லோருமே இப்போ பெண்களும் தான் வண்டி ஓட்டுறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதனால் குடும்பம் என்ற பாரத்தை நாம் சுமந்து இழுத்து செல்லும் தேர் போல் நாம் இருக்கிறோம். அந்த தேரை ஓட்டுவது நம் கையில் தான். அதனால் கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. சரியா? நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.